Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு bridal hair pin வந்து பண்ண போறோம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. வாங்க நம்ம இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம hair pin பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். என்கிட்ட வந்து கொஞ்சம் crystal beads வந்து நான் எடுத்துர்க்கேன். white color crystal beads எடுத்துர்க்கேன். gold color beads. இது வந்து form sheet flower. நான் இது next வீடியோல நான் காட்றேன். இந்த flower எப்படி பண்றதுன்னு நான் next வீடியோல காட்றேன். இது வந்து wire. இங்க பாருங்க 0.3 இந்த சைஸ் வந்து 0.3. இது வந்து கம்பி மாதிரி இருக்கும். flexible ஆ இருக்கும் கம்பி மாதிரி flexible ஆ இருக்கும் இங்க பாத்துங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் இந்த ஒயர்ல வந்து ஒரு 1/4 மீட்டர் எடுத்துர்க்கேன் இங்க பாருங்க இது கம்பி மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்களா கம்பி மாதிரி இருக்கும் இது வந்து நான் ஒரு 1/4 மீட்டர் எடுத்துர்க்கேன் இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த பீட்ஸ் போட்டுக்கறேன் சென்டர்ல வெச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ட்விஸ்ட் பண்ணிட்டா இது அப்படியே அதே பேஸ்ல நின்னுக்கும் இது மாதிரி நம்ம லைன் பை லைனா பண்ணிக்கலாம் செகண்ட் நான் ரெடி பண்ணிட்டேன் அதே போல இந்த சைடு வயர்லயும் நம்ம இப்ப இந்த கீழ பேஸ் வெச்சோம்ல அதே மாதிரி பேஸ் வெச்சு பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நம்ம சிங்கிளா ட்விஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து ட்விஸ்ட் பண்ணிக்கங்க இது மாதிரி நம்ம லைன் பை லைனா பண்ணிட்டே வரலாம்
இங்கே பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு. இதுக்கு மேலே நம்ம ஃப்ளார் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஒன்று மேலே ஒன்று வச்சு லைட்டாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஃப்ளாரில் நம்ம இந்த ஒயர் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது ஒரு பேஸு பீடு. நம்ம இது ரெண்டையும் போட்டுட்டு இந்த பீட்ஸு கீழே நம்ம இந்த பேஸ் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே ஒயர் விட்டு நம்ம இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாரில் அப்படியே பேக் சைடு அப்படியே கொண்டு வந்துடுங்க அந்த ஒயரை. நம்ம ஃப்ளார் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளாருக்கு கீழே நம்ம ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது நிற்காது. இங்கே பாருங்கள், இந்த பேக் சைடு வந்து ஒரு பீட் போட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டால் தான் நிற்கும், இல்லாட்டா அது நிற்காது. சேம் மெத்தடில் நம்ம இன்னொரு லீஃப் வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம 2 செஞ்சுருக்கோம் இது மாதிரி. இது எப்படி நம்ம பின்னில் வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பின்னில் நம்ம இந்த கம்பி விட்டுருக்கோம்ல, இந்த கம்பி வச்சு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கம்பி நம்ம உள்ளே வச்சு இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருந்தோம்ல அந்த கம்பி, அதை வச்சு நான் ஃபுல்லாக டைட் பண்ணி கட்டியிருக்கேன். இதே மாதிரி நம்ம இந்த ஃப்ளாரும் வந்து நம்ம டைட் பண்ணி கட்டிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம டைட்டாக வந்து கட்டியாச்சு. இந்த கம்பி வச்சு ஃபுல்லாக நம்ம டைட்டாக கட்டியிருக்கோம். இதுக்கு மேலே லைட்டாக ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ரிமூவாகவே செய்யாது, அப்படியே ஃபிட்டாக நின்றுக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பிரைடல் ஹேர் பின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.